ஏற்கனவே அவர் என்கிட்ட வாங்கி கட்டிட்டார் நிறைய தடவை. உங்க வேலையை பாருங்க நீங்க, புரியுதுங்களா? குருமூர்த்தி வாயை மூடினது நல்லது, இதெல்லாம் வாங்கி கட்டிக்கொள்ள வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே அவர் என்கிட்ட வாங்கி கட்டிட்டார் நிறைய தடவை. திரும்ப வந்து வாங்கி கட்டிக்க அது அந்த அந்த நிலைமைக்கு அவர் வந்து ஆளாகக்கூடாதுன்னு தான் நான் வந்து இருக்கிறேன், புரியுதுங்களா? அதனால் வாயை அடக்கி வச்சுருக்கேன். உங்கள் வேலையை பாருங்க நீங்க, புரியுதுங்களா? அதனால் ஒரு முடிவு வந்து கட்சியால் எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த நிலையிலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வருகாலத்தில் கூட வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்து கட்சி வந்துட்ட பிறகு திருப்பி என்ன இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் குருமூர்த்தி வாயை மூடினது நல்லது, இல்லைன்னா வாங்கி கட்டிக்கொள்ள வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லைங்க, இப்போ எங்க ஆட்சியில் நிறைய அம்மா வந்து செஞ்சிருக்காங்க, பொதுச்செயலாளர் எடப்பாடி செஞ்சிருக்காரு, தலைவர் நிறைய எம்ஜிஆர் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு தேனுபால் ஆறு ஓடுதா? இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு தேனுபால் ஆறு ஓடுதா? பாதுகாப்பு இல்லை, மெத்த மீன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தா மோசமான அளவுக்கு ஒரு நிர்வாகம். இன்னைக்கு வந்து அரசு ஊழியர்லேருந்து, ஆசிரியர்லேருந்து, மாணவர்லேருந்து, மீனவர்லேருந்து, இன்னைக்கு வந்து கூட்டு பாலியல் பலாத்கார பிரச்சனைலேருந்து, இன்னைக்கு விலைவாசி உயர்லேருந்து எல்லா பிரச்சனைகளும் மக்கள் இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னும் போது கண்டிப்பா மக்கள் உணர்ந்திருக்காங்க. அதை கண்டிப்பா எடுத்து சொல்லுவோம். அதனால அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் இன்னைக்கு மக்கள் உணர்ந்த நிலையில கண்டிப்பா மக்களை பொறுத்தவரை ஒரு மாற்றத்தை 2026 ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. திமுக ஒளிஞ்சு 2026 அண்ணா திமுக ஆட்சி மலரும். திமுக பொறுத்தவரை சொல்றேன், ஒரு 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 பச்சோந்தி நிறம் மாறுறது, ஒரு டபுள் கேம், அதே போன்று அந்தர் பல்டி, இது ஒட்டுமொத்தமா சொந்தக்காரங்க பார்த்தா திமுக தான். அரசியல்ல கடைந்தெடுத்த ஒரு பொய்களுக்கு வாய்மே வெல்லும் பொய்மே வெல்லுகின்ற ஒரு திமுக, பொய்மே வெல்லுகின்ற ஒரு அரசு, பொய்மே வெல்லுகின்ற ஒரு கட்சி தான் திமுக தான். ஏங்க, அதான் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். எங்களுடைய தலைவர் பெயரை வந்து உச்சரிக்காம உலக அரசியலும் கிடையாது, தமிழ்நாடு அரசியலும் கிடையாது. ஓகேவா? அந்த இது